அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் விஜயானந்தி. உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த தமிழ் பிஎம்சிக்கு மிக்க நன்றி. மிக அற்புதமான சேவை. நம் அனைவரையும் இந்த தளத்தில் தியானத்தின் மூலமாக ஒன்றிணைத்த நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் எப்பொழுதுமே. நம்ம இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் காட் என்ற புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். 2 நாட்களாக நிறைய நிறைய கருத்துக்கள். அதிலும் நேற்று நாம் தெரிந்து கொண்டது கொஞ்சம் அந்த காலத்தை பற்றி. அந்த காலத்தை பற்றி ஒரு சிறிய நேற்று பார்த்த சில விஷயங்களை பற்றி ஒரு கோர்வை. முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நேற்று, இன்று, நாளை என்கின்ற ஒரு விஷயம். அதை போன்ற ஒரு விஷயம் என்பதே இல்லை என்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நேற்று என்று நாளை என்பது என்று ஒன்றுமில்லை. நாம் இப்பொழுது இருக்கின்றோம் இல்லையா, இந்த நேரம், இந்த காலம், இந்த பிரசன்ட் மொமெண்ட், நவ், இது ஒன்று மட்டுமே உங்களுக்கு உரியது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நேரம் என்கின்ற ஒரு விஷயமானது தொடர்ச்சியாக நடக்கும் ஒரு விஷயம் இல்லை. அதாவது இந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. அப்படியே நகர்ந்து போகும் ஒரு விஷயம் கிடையாது. அது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்றால் அந்த மட்டம் அப்படி சொல்லணும்னா அந்த அதை போட்டு செல்வது கிடையாது. பட் செங்குத்தாக மேலிருந்து கீழாக பார்க்கும் ஒரு விஷயமாக தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கும் கணங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதை ஒன்றன் மீது ஒன்று கீழ் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டு, ஏன்னா அது அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அது நேத்து நடக்கல, நாளைக்கும் நடக்கல, ஆனா இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் எப்பொழுதுமே, இப்போ மட்டும் இல்ல, எப்பொழுதுமே அந்த காலத்தில் முன்னோக்கி பின்னோக்கி நாம் எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அந்த கனவுகளின் மூலமாக. அதனால ஏதேனும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமா, அல்லது இந்த காலத்தை தாண்டி பார்க்கக்கூடிய அந்த அற்புதமோ அதிசயமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு தான் நடக்குமா, அந்த டைம் டிராவல் அப்படிங்கிற விஷயம் இல்லை. நீங்கள் எல்லாருமே அதை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், தகவல். நிறைய நேரம், சில நேரம் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும், ஞாபகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அந்த டே தேஜாவு அப்படின்னு சொல்கின்ற அந்த ஒரு கணம். ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்குதே, ஏற்கனவே பழகின ஒரு விஷயம் மாதிரி இருக்குதே, இவர் ஏற்கனவே சொன்னது எனக்கு தெரியுமே, எனக்கு இது இப்படிதான் நடக்கும் என்று. இதை போன்ற சில நிறைய கணங்கள் நமக்கே தெரியுது இல்லையா. தியானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஆன்மாவுடன் நாம் நம்முடைய தொடர்பை நல்ல இறுக்கமாக செய்யும் பொழுது அது அந்த விஷயம் தானாகவே நமக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான விஷயங்கள். இதுதான், இது நாம் தெரிந்து கொள்வது. நேரம் என்கின்ற ஒரு விஷயம் இந்த கணம் ஒன்று மட்டும்தான். அது பிறகு சொல்வது, எப்போ எப்பவுமே நீங்கள் இல்லை, அதாவது இப்பதான் பறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நீங்க ஏற்கனவே இருக்கிறீர்கள், இருக்க போகின்றீர்கள். அதாவது நீங்கள் இல்லை என்கின்ற ஒரு கணம் என்பதே கிடையாது. இது ஒரு முக்கியமான தகவல். அப்புறம் இந்த ஆன்மாவிற்கு வயது, அதாவது அந்த ஓல்டு சோல்ஸ், யங் சோல்ஸ் அப்படின்னு நிறைய நிலைகள் இருக்கிறது இல்லையா. ஸோ அது எப்படி என்று பார்க்கும் பொழுது, அது உங்களுடைய வயது என்று பிறந்தது கணம் என்பது என்பது ஒன்றுதான். ஆனால் உங்களுக்கு அந்த ஆன்மாவின் விழிப்புணர்வு எந்த அளவில் இருக்கிறது, அதை பொறுத்து தான் அந்த கால அவகாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உம் விழிப்புணர்வு இருக்கிறது. அதை பொறுத்து தான் நீங்க ஒரு ஓல்டு சோல்வா இல்லைன்னா ஒரு யங், இளநிலை பருவ வயது ஒரு சோலா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க முடியும். தீமை என்கின்ற ஒரு விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாமே முழுமைதான். அந்த குழந்தையும் முழுமைதான், அந்த
வயது முதிர்ந்தவரும் முழுமைதான். அந்தந்த தன்மைக்கு ஏற்றவாறு அந்த விதையும் முழுமைதான், அந்த மரம் காய்க்கின்ற மரமும் முழுமைதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒன்றை விட இன்னொன்று தாழ்வானதோ இல்லை ஒன்றை விட இன்னொன்று உயர்வானதோ என்கின்ற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக, மிக சரியாக இருக்கின்றது. அதனால நாம என்ன செய்யணும்னா அந்த நிலையை பார்த்து எல்லாவற்றிலும் அந்த முழுமையை கிரகிக்கும் தன்மையை நாம் உடையவர்கள் ஆனோமே என்றாலே போதும். நம்மளால இந்த உலகத்தில் அந்த தெய்வீக தன்மையை உணர்வது என்பது மிக மிக சுலபமானதாகிவிடும். தவறு என்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. அது இட் இஸ் ஜஸ்ட் அ ரிலேட்டிவ் திங். நல்லது என்று ஒரு விஷயம் நடக்கும்போது தீமை என்ற ஒரு விஷயம் புரியறதுக்காகவே, அதாவது நல்லது கெட்டது என்று மாறி மாறி இருக்கிறது இல்ல, அதை போலத்தான் நீங்களாக பிரித்து வைத்திருக்கிறீர்கள். எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கிறாரு. இது அவர் எடுத்துக்காக சொல்வது, நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கும் இது இப்படித்தான் விதிகள், விதிமுறைகளை பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு அந்த புத்தகத்துல. நீங்கள் உங்களுக்கு தேவையானது போல இந்த விதிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த நிகழ்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் மிகவும் ஒரு சரியான வகையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி இருக்கு, ஏன் அந்த விதிமுறைகள், எதற்காக அதை மாறுகிறார்கள், எதற்காக அந்த விதிமுறைகளை மீறுகின்றவர்கள் இருக்கிறார்கள், அதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறாங்க, இது எல்லாமே பார்க்கும்பொழுது நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதாவது we are just evolving. அந்த புரிதல், ஆன்மாவின் புரிதல் தேடுதல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஞாபகம் வருகிறது, நாம் யார் என்று. அதை போன்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளும்போது நாம் அந்த வளர்ச்சி நோக்கி அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். எல்லாமே நடப்பது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு துக்கமான ஒரு நிகழ்வாலும் சரி, எல்லாமே அந்த கடவுளின் விதிப்படிதான், அதாவது எண்ணத்தின் படித்தான், ஆசையின் படிதான் நடக்கின்றது. அந்த கடவுள் எங்கேயும் இல்லைங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். அதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அதனால எந்த ஒரு நிகழ்வாக நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு நிகழ்வு, எல்லாம் நாம் எல்லாருமே we are all interconnected. அதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதுதான் நாம் இந்த சீக்ரெட் சொல்றோம் இல்லையா, எல்லா விஷயத்திலும் இருக்கும் அந்த முழுமையை தெரிந்து கொள்ளுதல் என்பது இந்த வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ரகசியமாகும். எல்லா விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு அடித்தளமான ஒரு காரணம் இருக்கின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தாங்க வாழ்க்கையில தண்டனைகள் என்கின்ற விஷயம் என்பது கிடையாது. அதே போல இறந்ததுக்கு அப்புறமும் இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அதனால அவங்களுக்கு தண்டனை இல்லை. அந்த உலகத்திற்கு செல்லும்போது எல்லாமே முழுமை, எல்லாமே அன்பு, எல்லாமே சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் தான். அந்த ஒரு நிலைக்கு சென்று, அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை போன்ற ஒரு நிலைக்கு சென்று வந்தவர்களுக்கு புரியும் எப்போதுமே சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் தான் இருக்கிறது. அதனால அவர்கள் சொல்லும் நிறைய விஷயங்களை நாம கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம்னா நல்லா, நம்மளாலும் கொஞ்சம் அந்த மன இறுக்கத்திலிருந்து விடுபட்டு, நிறைய நேரம் அப்படியே தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, நாமே அதிலிருந்து நம்மளால் வெளியே வர சுலபமாக முடியும். இதுதான் நிறைய விஷயங்களாக அவர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். அது காலத்தை பற்றி. இந்த காலத்தை பற்றி நாம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆர் குரூப் கான்சியஸ்னஸ், நாம தனியா இருக்கிறோம், நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கின்றது. ஆனால் நாம் இங்கே தனியாக இருக்க வரவில்லை. நாம் எல்லாரும் முழுமையானவர்கள். அதை புரிந்து கொள்ள சேர்ந்து செய்வது, எனக்கும் உங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உறவில் இருக்கும் அந்த தம்பியோ தங்கையோ தாய் தந்தையோ எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று ஒரு படிப்பினை இருக்கிறது. நாம் சேர்ந்து உருவாக்க வேண்டியவை. அது நல்ல விஷயம் என்று நாம் கூறுவதாக இருந்தாலும் சரி, தீமையான விஷயம் என்று நாம் கூறுவதாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பெயர் கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே உருவாக்குவதற்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம். சேர்ந்து
உயர்வதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நமக்கு வரும் அனுபவமாக இருந்தாலும் சரி, நாம் எப்பொழுதுமே அதை நம்மை நோக்கி இழுத்துக்கொள்ளும் ஒரு வாய்ப்புத்தான், நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் வாய்ப்புத்தான். அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குழுவாக இருந்தாலும் சரி. இந்த குழு என்று சொல்லும் பொழுது அது உங்கள் குடும்ப குழுவாக இருக்கலாம், அதாவது சின்னதா வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நீங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கீங்க, ஒரு அபார்ட்மெண்ட், அதுவும் ஒரு குழு. நீங்கள் ஒரு ஊரில் வசிக்க, அது ஒரு குழு. நாடுன்னா நாடு ஒரு குழு. இந்த உலகமே மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாமே ஒரு குழுதான். இங்கே இருக்கும் அந்த மரம் செடி கொடி எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு குழுவில் அடக்கம்தான். நாம் நம்முடைய எல்லாவற்றிற்கும் அந்த கான்சியஸ்னஸ் என்பது கண்டிப்பாக இருக்கிறது. இந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த அனுபவங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த அனுபவங்கள் தான் நம்மளுடைய அந்த ஆன்மாவின் ஆஹ் புரிதலை, தேடுதலை, அறிதலை, அதை நமக்கு உருவாக்கி கொண்டே கொடுத்துக்கின்றது. கொஞ்சம் அதை நம்மளை உயர வைக்கிறது. நாம் இதை எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில், அதாவது ஒரு மேக்னெட்னு சொல்றோம்னா அதை போல தாங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை எப்பொழுதுமே இழுத்து கொண்டிருக்கின்றோம். நாம் எப்பொழுதுமே அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் யார் என்கின்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காகவே. ஏன்? நாம் we all belong to that higher consciousness. நாம் அதை புரிந்து கொள்வதற்காகவே இந்த விஷயங்களை நிறைய நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில. சோ நம்முடைய வாழ்க்கையில நாம் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கல இல்லையா, நம்மை சுற்றி இருக்கும், அதாவது கால காலத்திற்கு ஏற்ப, மாறுதலுக்கேற்ப, அதாவது நம்ம இப்ப ஒரு 50 வயசு இல்ல 30 வயசு இருந்தோம்னா, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை நாம் சந்தித்த மனிதர்கள் செய்கின்ற செயல்கள், ஆம், அதாவது கூடவே வருபவர்கள், அதாவது தாய் தந்தையர் நம்ம கூடவே வந்திருக்காங்க. ஒரு சிலர் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, அதை போல திடீரென்று நம்மளுடைய வாழ்க்கையில புயல் போல வருபவர்கள், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு காணாம போயிடுவாங்க. இதை போன்றவர்கள். நம்முடன் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு ஆபீஸ் போறோம், அங்க இருக்கிறோம், கொஞ்சம் வேலை பார்க்குறோம், அப்புறமா அது வேலை பிடிக்கல, ஏதோ பிரச்சனை வருது, இல்லைன்னா எல்லாம் நல்லா போகுது, எனக்கு வேற இடத்துல வேற புது வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி போகும் பொழுது, நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய எப்பொழுதும் இருக்கும் அந்த நண்பர்கள் இல்லையா, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஒரு ஆம், அஹ், தனிப்பட்ட வீட்டில் இருக்கிறோம், அப்பொழுது நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள், நம்மை சுற்றியுள்ள சொந்த பந்தங்கள் எல்லாமே, அதிலும் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை துணையாக வரும் அந்த முக்கியமான நபர்கள், இவர்கள் யாருமே உங்களுக்கு அப்படி ஒரு கோயின்சைடன்ஸ், ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக வந்தவர்கள் என்பது கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை எடுத்துக் கொண்டிருக்கீங்க. You're just drawing those people towards you. இது நீங்கள் தான் இழுக்கிறீர்கள், இல்லை. இது கண்டிப்பாக உங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் மற்றவர்களும் உங்களை அவர்களை நோக்கி எடுக்கின்றார்கள். எல்லாமே இட்ஸ் அ மியூச்சுவல் அட்ராக்ஷன். இதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால நாம இங்க தனியா இருக்கல, நாம எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக நிறைய விஷயங்களை உருவாக்குவதற்கு, நிறைய விஷயங்களை அனுபவிப்பதற்கு, நிறைய விஷயங்களை சொல்வதற்கு, அதாவது கணவன் மனைவிக்குள்ள சில நேரம் சில விஷயங்களுக்காக ஒத்து வராமல் போகலாம். ஆனால் அதை நிறைய சொல்லாமலே வச்சுட்டு இருப்போம் நம்ம மனசுக்குள்ள. சோ இந்த மாதிரி, சோ ஒருவேளை நான் சொல்வதை கேட்டோ, இல்லை வேற எது மாசம் சொல்வதை கேட்டோ, இல்ல நம்ம இது சொல்லாம வச்சிட்டு இருக்கிறது நம்மளை தான் துன்புறுத்துது, அது நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா சொல்லும் விதம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். என்ற ஒரு விஷயம் நமக்கு புரியும் போது அதை நாம அவர்களிடம் சொல்கிறோம். அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவர்கள் சொல்லும் அந்த பதிலை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இது எல்லாமே ஒரு மேலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய டிராமா தாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள், இதையெல்லாம் நாம்
உருவாக்கி கொண்டது. நாம மட்டும் இல்ல, அவர்களும் சேர்ந்து தான் உருவாக்கி கொள்கின்றார்கள். அதனால யாருமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வர்றது கிடையாது. எதுவுமே ஒரு கோயின்சிடென்ஸ் சொல்லுவோம், லக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரேண்டமா நடக்குதுங்க, எனக்கே தெரியல எப்படி வந்தாங்க, கண்டிப்பா கிடையாது. அது நீங்கள் எப்பொழுதோ உருவாக்கி உங்கள் சிந்தனையிலோ எதிலோ ஒன்றில் உருவாக்கிய ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லாமே உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களுமே அந்த ஒரு புரிதல், அதை நீங்கள் அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறது. சரி, இப்போ உங்கள் குழு என்று சொல்லும் பொழுது அதில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் என்றால், நிறைய நேரம் இந்த குரூப் கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் பத்தி நிறைய ஒரு சரியான புரிதலே இல்லாமல் போய்விடுது. அதனால இப்போ நம்ம இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது என்னவென்றால், நீங்க எங்கே போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நீங்கள் அந்த வாழ்க்கையில் அந்த பெரிய அனுபவத்தை, அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கும் அந்த ஒரு பெரிய அனுபவத்தை நானும் நீங்களும் சரியான விதத்தில் உறவாடினால்தான் அதில் ஒரு ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு அமைதியான ஒரு விஷயத்திற்காகத்தான் நாம் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னா என்ன, நான் எப்படி அந்த வேற ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு உம் கோபமான சூழ்நிலை, இரண்டு தேசத்துக்கு நடுவில் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தேவையில்லாம எப்படி நம்ம கண்ட்ரி போய் அதுல மாட்டிக்குமோ, இல்ல ஏதேனும் அதுல என்னுடைய பங்கு, நான் என்ன பண்ணினேன், நான் இங்க தானே இருக்கிறேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு நினைக்கும்போது இல்லை, அதிலும் நம்முடைய பங்கு என்று ஏதோ ஒரு வகையில் இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன? ஸோ எதுவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஒரு விஷயம் என்று நடக்கும் பொழுது அதிலும் நம்முடைய பங்கு என்று ஒரு சிறிய துளியேனும் கண்டிப்பாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம இங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக குளோபல் கான்சியஸ், கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை, நமக்கு பிடிக்கவில்லை என்று நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி நம்மளால் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுக்காகத்தான் இந்த குரூப் கான்ஷியஸ்னஸ், இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த குரூப் கான்ஷியஸ்னஸ் பத்தி பார்க்கும் பொழுது இது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதை விடுத்துவிட்டு, இந்த நேரம், இந்த காலம், இது எப்படி இந்த குரூப் கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கிறது என்று பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதில் நீங்கள் இருக்கும் அந்த குழுவில், அதாவது சின்ன குழுவாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இப்போது வைத்துக் கொள்ளலாம். அதில் நீங்கள் சொல்லும் விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படி என்று நினைக்கும் பொழுது ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் அந்த குழுவை விட்டு வெளியே வந்து விடலாம். இல்லை என்றால் நீங்களே அந்த குழுவின் தலைவராக மாறி நீங்கள் போக விரும்பும் பாதையில் அந்த குழுவை கொண்டு செல்லலாம். இல்லையா? இரண்டு விஷயங்கள். அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்குள் என்ன தோன்றுகின்றதோ, அந்த கடவுள் தன் தெய்வீகத்தன்மை என்ன சொல்கின்றதோ அதை நாம் செய்வது மிக மிக சிறப்பானதாக இருக்கும். அதனால ஒன்று, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழுவை, இப்பெல்லாம் நம்ம சேர்ந்திருக்கோம் இல்லையா, தியானத்தின் மூலமாக வி ஆர் இன் த சேம் வைப்ரேஷன், சேம் ஃப்ரீக்வன்சி, நம்மளால சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதே ஒரு விஷயத்தை நான் இன்னொரு நண்பரிடம் சொல்லும் பொழுது அவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதை போன்ற விஷயம்தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழுவை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் அந்த குழு, ஒரு புதிய ஒரு குழுவை உருவாக்கி அதை அதை உங்களுடைய பாதையில், உங்களுக்கு விருப்பமான அந்த பாதையில், பிகாஸ் எவ்ரிதிங், நீங்கள் ஒரு குழுவை உருவாக்கினீர்கள் என்றால் இன்னொரு குழுவும் தானாக உருவாகும். அப்பொழுது இந்த இரண்டு குழுக்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து வேலையை செய்ய முடியும்? பாசிபிள். என்னன்னா, தியானத்தின் மூலமாக ஒரு குழு இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு குழு ஆஹ் சைவ உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தும் ஒரு குழுவாக இருக்கலாம். இந்த இரண்டு குழுக்களுக்கும் மிகுதியான ஒரு ஒற்றுமை இருக்கும். அதன் மூலமாக எப்படி சேர்ந்து
இந்த ஒரு மேன்மையான ஒரு செயலை செய்ய முடியும். இதை போன்ற விஷயங்கள் தான் நாம எப்படி உயர முடியும் இந்த பூலோகத்தில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த உலகத்தில் இந்த மனித குலத்திற்கு எப்படி அந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க முடியும், அதன் மூலமாக நம்முடைய இந்த பூலோகத்தின் தன்மையை எப்படி நாம் உயர்த்த முடியும். இதுதான் நாம பார்க்க வேண்டியது. நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்றால், உங்களை முதலில் சுற்றி பாருங்கள். உங்களை சுற்றி என்ன இருக்கின்றது, என்ன வேலை இருக்கின்றது. நிறைய வேலை இருக்கின்றது. அவர் சொல்லும் முக்கியமான உங்களை சுற்றி, அதாவது நீங்க இந்த உலகம் என்கின்ற அந்த பெரிய நோக்கிலிருந்து பார்ப்பதை விட உங்களை சுற்றி, இந்த தனி மனிதனாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி என்ன வேலை இருக்கின்றது பாருங்கள். உங்களை சுற்றியே நிறைய மாற்றங்கள் தேவை இருக்கின்றது. அந்த வேலையை செய்வதற்கு நீங்க கொஞ்சம் அந்த நீங்கள் செய்யும் செயல்களை ஒரு அஹ், மன திருப்தியுடன் செய்வதை ஆரம்பித்துடன் இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களுமே ஒரே நாள்ல வருது இல்லைங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும், பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். அதனால வாழ்க்கை என்கின்ற விஷயம் நிறைய நேரம் உம் உம் இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த ரேட் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஆஹ் இந்த விஷயத்தை நோக்கி ஓடு, அதை நோக்கி ஓடு. ஓ, இப்ப புதுசா டெக்னாலஜி, ஓ அதை பற்றி கற்றுக்கொள், அதை நோக்கி ஓடு. அப்புறமா நம்ம நிறைய டேர்ம்ஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இதை பற்றியும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். காம்படிஷன் கண்டிப்பாக தேவை, அது இல்லைன்னா நம்மளால எதையும் செய்ய முடியாது. இதை போன்ற விஷயங்களை பற்றியே நாம் கேட்டு கேட்டு அதை பற்றியே சிந்தித்து அதை நோக்கியே நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். வின் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அதுவே அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்ல குரூப்பா வின் பண்ணுவது, ஜெயிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நோக்கி நாம் செல்வது. ஏனென்றால் இந்த சர்வேல ஃபிட்டஸ்ட் வரும்போது வெற்றி என்று ஒரு வரும், தோல்வி என்று வரும். ஆனா அந்த வின் வின் சுச்சுவேஷன், எனக்கும் வெற்றிதான் உங்களுக்கும் வெற்றிதான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் எப்படி செல்ல முடியும்? அது எப்படி முடியும் என்று பார்த்தோம்னா, அதில் நமக்கு எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் அன்பு இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் அதில் ஒரு நானும் ஜெயிப்பேன், நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி. இல்லை என்றால் கடவுள் என்ன சொன்னார்? நீங்களே உங்களுடைய பூலோகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இருக்கும் இந்த உலகத்தை நீங்களே அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களால மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தையே அவர்களுடைய பாதத்திலிருந்து உங்களால் பார்க்க முடியவில்லை. அந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களால இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால அந்த சரியான ஒரு குவாலிட்டி சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்துல இருந்து உங்களால அவர்களுடைய தகுதியை மேம்படுத்த முடியாமல், அந்த வாழ்க்கையின் தகுதியை மேம்படுத்த முடியாமல் நிறைய பின்தங்கியே இருக்கின்றீர்கள். அதுதான் அவர் சொல்ல முக்கியமான விஷயம். உங்களால், அதாவது மக்களாகிய உங்களால் அந்த தூரமாக பார்க்கணும், ஃபார் சைட்டட்னஸ் இன் லைஃப், அதை பார்க்க முடியாமல் நீங்க அந்த சின்ன சின்ன விஷயங்களையே செய்து செய்து உங்களால் அந்த தொலைநோக்கு பார்வையின் மூலமாக நிறைய லாபத்தை விட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் நிறைய வருகின்றது. அதனால நீங்கள் நிறைய அழிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கே தெரியாமல். அந்த சின்ன சின்ன விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்றீங்க. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். இந்த ஷார்ட் டேர்ம் கெயின், அதிலேயே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தி இந்த லாங் டேர்ம்ல நிறைய தேவையில்லாம அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது அவர் சொல்லும் விஷயம்.